இப்போ நம்ம சர்க்கிள் அண்டு ஹூக்ஸ் டு ஃபைனல் ஹூக் ஓகேங்களா. சர்க்கிளையோ ஹூக்லையோ ஃபைனலாக போட போகிறோம். ஆல்ரெடி பார்த்தது தான் டேன் என் ஹூக்கு பார்த்துருப்போம் ஓகேங்களா. அதுவே டான்ஸ் என்ன சர்க்கிள்னால் அப்படியே என் ஹூக்கு போட்டு ப்ளஸ் எஸ் சர்க்கிள், டேனு ப்ளஸ் எஸ் சர்க்கிள் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி டான்ஸ். அதே எஸ்எஸ் சர்க்கிள்னால் டான்ஸஸ் பெரிய சர்க்கிளாக யூஸ் பண்ணுவோம். அதே எஸ்சிடி எஸ்டினா எஸ்டி லூப் யூஸ் பண்ணுவோம், ஓவல் மாதிரி இருக்கணும் லூப். டான்ஸு டான்ஸ்டர்னா எஸ்டிஆர் ப்ளஸ் என், அதனால தான் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்குது. என் ப்ளஸ் சிஇடி, அதனால் ஆப்போசிட் சைடில் இருக்குது. வெறும் சிஇடி வந்துச்சுன்னா நம்மளோட ரைட் சைட் மோஷனில் இருந்திருக்கும், இப்போ நம்மளோட லெஃப்ட் சைட் மோஷனில் இருக்குது. டிஸ்பென்ஸ்டு எஸ்இடி அதே மாதிரி தான். கிளென் என்னுக்கு, கிளென்ஸ் என்எஸ் சர்க்கிள், என் எஸ்எஸ் சர்க்கிள்ன்றது பெருசாக இருக்கும், எஸ்இடி லூப்புன்றது ஓவல் மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்து தனித்தனியாக பார்த்துருப்போம். இப்போ அது எல்லாமே சேர்ந்து என்னுக்கு எஸ் சர்க்கிள், என்எஸ் சர்க்கிள், எஸ்இடி லூப்பு, எஸ்டிஆர் லூப் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்குறோம். இது ஸ்ட்ரைட் ஸ்ட்ரோக்கில். அதுவே கரூடு ஸ்ட்ரோக்கில் ஃபைன். கரூடு ஸ்ட்ரோக்கில் ப்ளூரல் ஃபார்மில் வந்துச்சுன்னா அப்படியே இன்சைட் த கரூவில் ஒரு ஊக்குக்குள்ளே எஸ், ஒயின், இது ஒயின்னு, அது கூட என்எஸ் வந்துச்சுன்னா ஒயின்ஸ். இன்சைட் த கரூவில் எஸ் சர்க்கிள். பலூன்ஸ் பலூ என்னுக்கு ப்ளஸ் இன்சைட் த கரூவில் எஸ் சர்க்கிள், பலூன்ஸ். நயன்ஸ் என்னு இன்சைட் த கரூவில் எஸ் சர்க்கிள், நயன்ஸ். லான்ஸ் லாக்கு அப்படியே எண்ணுக்கு ப்ளஸ் இன்சைட் த கருவில் ஊக்கு ப்ளஸ் எஸ் சர்க்கிள் தெரியணும், அந்த வளையத்துக்குள்ளே ஊக்கு தெரியணும். இதுவே லைட் சவுண்டு என்எஸ்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம ஊக்கே போடக்கூடாது, ஃபுல் வேர்டு தான் எழுதணும். ஃபென்ஸ் இதெல்லாம் லைட் சவுண்டு. இதில் இருக்கிற வேர்டை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும். எவின்ஸ் வின்ஸ். லேண்ட்ஸ் லான்சஸ் எஸ்எஸ் சர்க்கிள் யூஸ் பண்ணுறோம், லான்சஸ். மிங்ஸ்டு எஸ்இடினா எஸ்இடி லூப் யூஸ் பண்ணணும், மிங்ஸ்டு. எவின்சிங் எவின்சிங் இந்த இடத்துல என்ன சர்க்கிள் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, லைட் சவுண்டு. மின்சஸ் எஸ்எஸ், மின்சஸ். அதே மாதிரி தான் உங்களுக்கு நான்ஸ் என்எஸ்ன்னு வந்துச்சுன்னா லைட் சவுண்டு. இந்த மாதிரி லைட் சவுண்டு இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்து என்எஸ் சர்க்கிளோ லூப்போ யூஸ் பண்ணக்கூடாது, ஃபுல் ஸ்ட்ரோக் தான் யூஸ் பண்ணணும். எஸ்எஸ் அது கூடயே இடி வந்துச்சுன்னா லூப் யூஸ் பண்ணிக்கிறோம், எஸ்எஸ் வந்துச்சுன்னா எஸ்எஸ் சர்க்கிள் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ சர்க்கிள் எஸ் வந்து ஆட் பண்ணி போடுறோம். எஃப்ஆர்வி ஊக்குள்ளே எப்படி கருக்குள்ளே எப்படி எஸ் சர்க்கிளை ஆட் பண்ணி போடுறது, பஃப்ஸ் ப்ளஸ் எஸ் சர்க்கிள் ஓகேங்களா. இந்த வாட்டத்தில் ஆர் ஊக்கு சைடில் இருந்துச்சுன்னா என் ஊக்கு, எல் ஊக்கு சைடில் இருந்துச்சுன்னா எஃப்ஆர் வி ஊக்கு. ஆப்பரேட்டிவ்ஸ் அச்சீவ்ஸ் வி ஊக்கு ஓகேங்களா. வியை பொறுத்தி பார்க்கணும், எஃப்ஐ பொறுத்தி பார்க்கணும். இன்சைட் த கருவில் தெரியணும், இன்சைட் த கருவில் ஹூக்கு தெரியணும். இதுவே மீடியலாக நம்ம என்எஸ் போட முடிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல என்எஸ் சர்க்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். போட முடியாத இடத்துல நம்ம ஃபுல் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். டென்சிட்டி இந்த இடத்துல நம்ம வந்து என்எஸ் சர்க்கிள் யூஸ் பண்ணி டீ போடுறதுக்கு வாட்டர் நமக்கு வராது, லெஃப்ட் சைடில் போட கஷ்டமாக இருக்கும், அதனால் நம்ம கன்வீனியன்ஸ்க்காக ஃபுல் ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணிக்கிறோம். சான்சல் எஸ்ஸை எடுத்து இமீடியட்டாக ஒரு எல் ஃபாலோ பண்ணி வந்தால் டவுன்வர்டு. ஜான்சன் போட முடிகிற இடத்துல போட்டுக்கிறோம், மீடியலாக போட முடியாத இடத்துல நம்ம கன்வீனியன்ஸ்க்காக அவுட்லைன் கிடைக்கிறதுக்காக நம்ம ஃபுல் ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணிக்கிறோம். கேன்சர் கிளன்சர். லோன்சம் லோனு இந்த இடத்துல நம்ம என் ஊக்கு யூஸ் பண்ணி எஸ்எம் யூஸ் பண்ண முடியும், அதனால் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். லோன்சம் வின் என் ஊக்குலேருந்து ஈஸியாக நம்ம எஸ் சர்க்கிள் போட முடியறதுனால என் ஊக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஹேண்ட்ஸம்ன்றது வந்து நமக்கு வந்து அபோவ் லைனில் வராது, ஹேண்ட்ஸம்ன்றது நமக்கு அபோவ் லைனில் வரும். ஹேண்ட்ஸம் ஓகேங்களா. நம்ம புக்கில் இதாக கொடுத்துருப்பாங்க. நம்ம போட முடியாத இடத்துல நம்ம ஃபுல் ஸ்ட்ரோக்காக யூஸ் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. ரான்சாக் இந்த இடத்துலலாம் நம்மளால போட முடியல, அதனால் என்எஸ் யூஸ் பண்ணல, எனக்கு ஊக்கு யூஸ் பண்ணல. ரேன்சம்க்குலாம் நம்மளால் ஊக்கு யூஸ் பண்ண முடியாதனால ஊக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.